सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययप्रिदा திவேகம் தெய்வதம் லோகே எனக்கூடியதான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியார் தனக்கு எதிர்க்க சகல பிரபஞ்சத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான பரம்பொருளை தான் மனதுல தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான மூர்த்தியை எதிர்க்க நிற்கக்கூடியதான ஸ்வரூபத்தை ரசித்து சுவைத்து இதுதான் தத்துவம், சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமான ஒரு தத்துவம் இது. நம்ம சாதாரணமாக மனிதனாக கருதுகிறோம். பகவானே மானுஷியும் தனுமாஸ்திரம் அப்படின்ற லோகத்துல ஜனங்கள்லாம் மூடாள்னா சாதாரணமாக மனுஷனாக நினைக்கிறார். ஆனா இது சாதாரண மனுஷன் சாதாரண பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லு. சகல பிரபஞ்சத்திலையும் நிஜமான தத்துவம் ஒண்ணுதான். அந்த தத்துவம் தான் வெவ்வேறு உருவங்களாக வெவ்வேறு விதமாக காணப்படுகிறது அந்தந்த சந்தர்ப்பத்துல. இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அநேக விதமாக சொல்ல தொடங்கின. உபநிஷத்துகள்ல புராணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் தெரிஞ்சுருக்காரு. அதை சொல்லும் பொழுது எதை அறிந்தால் சகல பிரபஞ்சமும் சகல விஷயமும் அறியுமோ அந்த தத்துவம் அப்படிங்கிற. ஆகையால் விவேகம் தெய்வதம் லோகேன்னு சொன்னேன்னா திவு ஞானிங்கிற தாத்து, திவு பிரகாசங்கிற தாத்து வச்சுட்டு இத்தனை நாள் சொன்னோம். ஆனா இப்ப சொல்றது திவு ஞானே, சகலமும் தெரிகிறது. யாரை அறிந்தால் எந்த தத்துவம் அறிந்தால் சகலமும் அறியப்படணுமோ அப்படிப்பட்டதான ஒரு ஞானம். அது எப்படி ஒன்னு அறிஞ்சால் எல்லாம் அறியப்படும், ஒன்னு அறிஞ்சால் அதுதான் அறியப்படும், ஒன்னு அறிஞ்சால் உலகத்தில் இருக்கிற மற்ற பதார்த்தங்கள்லாம் எப்படி அறியப்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர. அதற்கு சொல்றது உபநிடத்துகள்ல யதா தோமிய ஏகேன மிருத்பண்டேன சர்வம் ருண்மயம் சியாத் பாசாரம் பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம் அப்படின்னு சொல்லும். இருக்கக்கூடியது ஒரே மண் கட்டி தான். ஆனா அந்த மண்ணை அறிந்தோமையானால் சட்டி பல்லாய் குடம் மூடி எல்லா பதார்த்தங்களும் அறியப்படுகிறது. அது எப்படி அறியப்படுகிறது? சட்டி ஒரு படி பிடிக்கும் 2 கிலோ பிடிக்கும் அறியறதா? இல்ல, அது அறியப்படல. ஆனா என்ன அறியப்படுகிறது? சட்டியோ பல்லாயோ மூடியோ குடமோ ஏதோ எல்லாமே மண்ணை தவிர வேற இல்லை. மண்ணுத்தான் இந்த உருவத்துடன் இருக்கு. மண்ணு உருவத்துடன் இருக்கிறதுனால அந்த உருவம் இருக்கிறதுனால அந்த மண்ணுக்கே குடம் என்று பெயரிட்டேன். அந்த குடத்துக்கும் மண்ணுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணு மண்ணத்தான் இருக்கு, ஆனா குடம் எனக்கூடியதான உருவத்தை அடைஞ்சிருக்கு. அந்த உருவத்தை அடைஞ்சிருக்கனால அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தேன், குடம் என்று. இது வரைக்கும் அதுக்கு குடம் என்ற பெயர் கிடையாது, அதுக்கு மண்ணுன்னு தான் இருந்தது பெயர். அந்த மண்ணுக்கு நான் குடம் எனக்கூடியதான பெயரை கொடுத்தேன். பெயரை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அது அந்த ஒரு உருவத்தை அடைஞ்சிருக்கு. பேரும் உருவம் அடைஞ்சது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஜலத்தை ரொம்ப வச்சுக்கலாம், அந்த ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆகையால் ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அடிஷ்னலா என்ன வந்திருக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணீங்கன்னா நாமம் ரூபம் கர்மா, நாம ரூப கிரியாத்மகம். நாம அதுக்கு ஒரு பேரு, ரூபம் ஒரு உருவம், அதுக்கப்புறம் கிரியா ஒரு விஷயம். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் இதுதான் புதுசா உண்டாகுது. வெறும் பலகவா இருந்தது, அதுக்கு 2 காலை கொடுத்து மனைங்கிறது. இதுக்கு மனைன்னு ஒரு பேர் வந்தது, அதுக்கு ஒரு உருவம் வந்திருக்கு, அதுல உட்காரலாம் எனக்கூடியதான ஒரு செயல் வந்திருக்கு. இந்த நாமரூப கிரியாத்மகவா தான் எல்லாம் ஆயிருக்கு. வசதா இந்த நாமரூப கிரியை எடுத்துவிட்டேனால் உள்ள இருக்கக்கூடியதான ஒரிஜினல் பதார்த்தத்துக்கும் மூல காரணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஷேப் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, அவர் ஒரு காரியத்தை பண்ணியிருந்திருக்கார். ஆனால் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான மூலமான தத்துவம் எது? அந்த பிரம்ம தத்துவம். அந்த தத்துவம் இருக்கு,
எது கிருஷ்ணன்னு நீங்க சொல்றீடோ, எது சர்வலோக காரணமான சக்தின்னு சொல்றீடோ அந்த சக்தி தான். ஒவ்வொரு மனிதனும் தான் போன ஜன்மாவில சுகதுக்கங்களை பண்ணி, சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டு கர்மாக்களை பண்ணி, அந்த கர்மாக்கள்னா அவனுடைய மனசுல இருக்கும் பொழுது அவன் சரீர தியாகம் பண்ணினான். அப்பொழுது அந்த கர்மாக்கள் அந்த மனுஷனுடைய மனச என்ன பண்ணிட்டு சொர்க்க லோகத்துக்கோ நரக லோகத்துக்கோ ஏதோ ஒரு லோகத்துக்கு அழைத்து சென்றது. அங்கே சுகங்களை அனுபவித்து அவன் என்ன பண்ணினா மழை வழியாக மேகங்கள்ல விழுந்தான். மேகத்துல இருந்து மழை வழியாக பூமியில விழுந்தான். பூமியில எள்ளும் கொள்ளாக இருக்கிற பதார்த்தங்களோட ஒட்டினான். ஒட்டின்ற பிறகு அதை ஒரு மனிதன் சாப்பிட்டார். சாப்பிடும் பொழுது அவருடைய சரீரத்துல அன்னமாக மாறி அந்த அன்னமானது ரத்தம், மாம்சம், மசா, மஜ்ஜா, அஸ்தி, ஸ்நாயு, சுக்ரம் அப்படின்னு 7 தாத்துக்களாக 7வது தாத்துவாக சுக்ர தாத்துவாக ஆகி, அதே போலயே ஒரு ஸ்திரீ நடத்துல இந்த தாத்துவானது போச்சு. போன பிறகு அதுக்கப்புறம் கர்ப்பமானது உண்டாச்சு. இந்த கர்ப்பமானது 7 நாள்ல கலிலமாக ஆச்சு. அது கலிலமாச்சு. ஒரு மாசம் ஆனதுமே கொஞ்சமா பேசின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு பிண்டமா ஆச்சு. 4வது மாசம் அதுக்கு மனசானது உண்டாச்சு. 4வது மாசத்துல அம்மாவுடைய அந்த பிண்டத்துல இருக்கக்கூடியதான ஆசைகள் எல்லாம் அம்மாவுக்கு உண்டாச்சு. அதனாலதான் அம்மாவுக்கு மசக்கேங்கிறேன். இது வேணும், அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்தாச்சு. அதனாலதான் இது வேணும் அது வேணுங்கிற. பிறகு 5வது மாசத்துல அம்மாவனுடைய சக்தி அந்த குழந்தைக்கு போறது. அதனால்தான் 4வது மாசத்துல குண்டா இருக்கிற அம்மா 5வது மாசத்துல கொஞ்சம் ஒல்லியாதான். எல்லாமே கர்ப்பம் பண்ணிட்டு சொல்லி 5வது மாசத்துல குழந்தை சுத்த ஆரம்பிக்கிறான். முதல்ல வலப்புறமாக சுத்தினா அது ஆண் குழந்தையா, இல்ல இடப்புறமாக சுத்தினா அது பெண் குழந்தையா. அது முதல்ல கவனிக்கல யாரும். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கிறார். டாக்டர் சொல்ற ஸ்கேன் பண்ணா சொல்லப்படாதுங்கிறார். ஏற்றானையோ விவகாரம் நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அது நீங்களே கண்டுபிடிக்கலாங்கிறது கர்ப்பம் பண்ணிட்டு. அதற்கு பிறகு 8வது மாசத்துல அந்த குழந்தையினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான சகலமான வீரியமும் அம்மாவுடைய சரீரத்துக்கு வந்தாச்சு. ஆகையால் அந்த குழந்தையாவது நிரோஜஸ்கமாக இருக்கு, அது ஓஜஸ் இல்லை. அதனால்தான் 8வது மாசத்துல பிறந்ததான குழந்தை வாழாதுன்னு சொல்லிட்டு இருக்கா லோகத்துல. இப்படி ஒரு வசனம் இருக்கு. 8வது மாதம் குழந்தை பிறக்கூடாது, 8வது மாதம் உண்டாச்சுன்னா அந்த குழந்தை பிறக்காது, ரொம்ப நாள் உயிரோட இருக்காதுன்னு சொல்ற. காரணம் தான் சாஸ்திரம் சொல்வது நிரோஜஸ்கமாக ஆவதான். ஓஜஸ்ங்கிற சாஸ்திரம் அந்த குழந்தை நிலத்துல இல்ல, கர்ப்பத்துல இல்ல. 9வது மாசம் வந்ததுமே அது வந்து 9வது மாசம் முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரசவத்துக்கு சமயம் உண்டாகும். இப்படி அந்த சரீரத்துல கலல புத்புதமான பதார்த்தங்கள் உண்டாச்சே தவிர அந்த தாத்துவானது ஆத்மா எங்கிருந்து உண்டாச்சு, அந்த மேல் சரீரம் அந்த லிங்க சரீரம் அப்படியே வைத்து உண்டாச்சு. அந்த லிங்க சரீரம் தான் ஆத்மாவாகும். லிங்க சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்கு. ஆகையால் இந்த ஆத்மாங்கிறது நீங்க எதை சொல்லிட்டு இருக்கீங்களோ இதோ இந்த பரமாத்மா தான். அவருடைய பிரதிபிம்பம் தான் உங்க சரீரத்துல ஆத்மாவாக. ஆகையால் நான் என்று நீங்க யார் சொல்றீங்களோ இந்த நான் யாரு, அகம் பிரம்மாஸ்மி. இது உலகத்துல பகவான் கீதையில சொல்ற பிதாசை லோகஸ்ய சராசரஸ்ய. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் அவர் தான் அப்ப அகம் பீஜ பிரதப்பிதா. பகவத்கீதை படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகங்கள்லாம். சகல பிராணிகளுக்கும் டைரக்டா அவர் தான் அப்பா. நம்ம அப்பான்னு சொல்லணுமா? சபிதா பிதரஸ்தேதம் கேவலம் ஜன்ம ஹேதவ வசுதா. நிஜமாக எல்லோருக்கும் அப்பா யாரு? பரமாத்மா. ஆகையால் அந்த பரமாத்மாவுடைய சுரூபம் தான் எல்லோருடைய சரீரத்தையும் இருக்கு. அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். காரணத்தை அறிந்தால் காரியங்கள் அறியப்பட்டாச்சு. எப்படி மண்ணை அறிந்தால் குடம் பல்லாய் மூடி தட்டி எல்லாமே மண்ணை விட வேறானது இல்லையோ, அந்த மண்ணை விட வேறாக இருக்கக்கூடியதான நாம ரூப கர்மாக்கள்லாம் டெண்டிங் டு ஜீரோ. எல்லாம் டெண்டிங் டு ஜீரோ. விவகாரம் ஒண்ணும் கிடையாது. அது மித்யாபூதமான பதார்த்தம். எது நிஜமாக இருக்கு, நிஜமாக இருக்கக்கூடியது அடிப்படையான தத்துவம். மித்யா ஜெகதேஷ்டானா. ஆகையால் எதை அறிந்தால் எல்லாமோ அறியப்பட்டதாக ஆகுமோ அந்த பரமாத்மா கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் அப்படின்னு நீங்க கேட்கல. அந்த கிமேகம் தெய்வதம் லோகே இதுதானப்பா. இந்த அம்சம் தான் உபநிஷத்துகள் சொல்றதுன்னு சொல்றார் பாருங்க. ததா ஆத்மை வேதம் சர்வம். இதம் சர்வம் ஆத்மைவா.
நீங்க பார்க்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் மண்ணாவோ சட்டியாவோ பல்லாயாவோ மூடியாவோ எதை பார்த்தாலும் அங்க இருக்கிறது மண்ணுதான். அதுக்கு நீங்க பேரிட்டு இருக்கு, நீங்க பேரிட்டதுனால அது வேற ஆயிடுமா? மண்ணுதான். அதே விதமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சொரூபத்துக்கும் ஒவ்வொரு ஜட பொருளுக்கும் தனித்தனி பேரு. இது குடம், இது வஸ்திரம், இது வீடு, இது தவறு, அப்படி எல்லாம் தனித்தனியா பேரிட்டு இருக்கிறதால இருக்கக்கூடியது பஞ்சபூதங்களை தவிர ஒரு ஒண்ணும் இல்லை. இந்த பஞ்சபூதங்களும் பரமாத்மாவை தவிர ஒரு ஒண்ணும் இல்லை. அதே போல நீங்க மனிதன் சொல்லிட்டு இருக்கையில உங்க பேரோட நீங்க நடமாடி கொண்டிருக்கையில உங்க சரீரமானது பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மான்னு எது சொல்லிட்டு இருக்கையில அந்த கிருஷ்ணனுடைய ஒரு பிரதிபிம்பம். ஆகையால் விவகாரம் என்ன, சிற்சக்தியோ சேதன சக்தியோ ஜடசக்தியோ எல்லாமே அந்த ஒரே தத்துவம் தான். ஆத்மை வேதம் சர்வம் ஓமித்யேதரகம் சர்வம் எதேத உபாவியாக்கியானம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கு. ஆகையால் ஆத்மை வேதம் சர்வம் ஆத்மனி விஜாதே சர்வவிதம் விஜாதம் பவதே. அந்த ஆத்மாவை அறிஞ்சடையானால், அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிஞ்சடையால எல்லாமும் அறியப்பட்டதா ஆகும். எப்படி? அதை விட வேறொன்னும் இல்லை. உலகம் எல்லாம் இது அறிந்தால் குடம் எவ்வளவு பிடிக்கும்னு நான் சொல்லல. ஆனா என்ன, குடமானது மண்ணை விட வேறானது இல்லை. 3 மணி நேரம் சினிமா பார்த்தது ஸ்கிரீனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதேதான் இருக்கிறது. ஆனா எத்தனை தரம் சொன்னாலும் நமக்கு அது ஞாபகம் இருக்கும். பொருளை பார்க்கிறோமே தவிர பொருளுக்கு அடிப்படையா இருக்கிற தத்துவத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு பின்னால சாட்சியா ஒருத்தருக்காரு. யாரு? அந்த ஓம் பரோரஜ சிசாபதோம்னு சொல்ற, அதை கவனிக்கலையே. நாம் பாட்டுக்கு ஏதோ தசவிதோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த தத்துவம் அடிப்படை என்ன நமக்கு தெரிய வேண்டாமா? அதான் சொல்றாரு, இதம் சர்வம் இதயம் ஆத்மா பிரம்மை வேதம் விஸ்வம் இது ஸ்ருதி ததா ஸ்மிருதி ரதி. ஸ்மிருதின்னு சொல்றது யஜ்ஞாத்வான புனர்நேமோகம் ஏவம் யஸ்யதி பண்டவா ஏன பூதம் யதேன சத்யஸ்யாத்மன்யதோமயே யஜ்ஞாத்வான புனர்மோகம். எதை அறிந்த பிறகு இனிமேல் இப்பொழுது எப்படி கவலைப்படுறதோ அப்படி கவலைப்படல. புனர்மோகம் ஏவம் யாசி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு சேர்ந்தவா, நம்ம குரு, நம்ம சிஷ்யன், நம்ம தாத்தா, நம்ம அண்ணன் தம்பிகள் இப்படின்னா கவலைப்பட்டு இருக்கா. நீ அர்ஜுனன் கவலைப்படல. நாம அப்படித்தான். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுமா, பேரன் பேத்திக்கு ஏதாவது ஆயிடுமா, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமா, நம்ம ஆட்டுக்காருக்கு என்ன இப்படித்தானே, நம்ம பணத்துக்கு ஏதாவது குறைஞ்சு போயிடுமோ, நம்மளுடைய புகழுக்கு ஏதாவது கெடுதல் வருவோம், இப்படின்னு நினைச்சுட்டு தானே இவன் ஜென்மம் முழுக்க கவலைப்படுறான். இவைகள் ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் என்கிறது அறிந்தானேயானால் இவைகள்லாம் ஒண்ணு வராது. அதுவும் இருக்கணும், அதே போல பக்தியும் இருக்கணும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் மனசுல திருடமாக இருக்குமே, ஆனால் அவர் காப்பாற்றுறார், சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு. இந்த சமுத்திர கரையில சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர்ல இருக்க அவர் சொல்லி தராராம். ஏன்னா இதோ எதிர்க்க இருக்க எதாயாத்து சமுத்திரஸ்ய துங்கா தரங்கா. அந்த சமுத்திரத்துல எட்டி பார்த்தேனால் பெரிய பெரிய அலைகள்லாம் இருக்கும். அந்த இலையெல்லாம் வருது. இந்த அலை கபடிகரணம் பண்ணி போவோம், பயமா இருக்கும். நம்ம காது கிட்ட வரப்ப என்ன ஆச்சு தெரியுமோ, அது பிளாட் ஆயிடுது. அது ஓஹோன்னு அவ்வளவு பெருசா இருந்தது, நம்ம கிட்ட வந்ததுமே போயிட்டுதான். அதான் சுப்பிரமணியன் சொல்றாராம், இந்த தரங்கள்லாம் எதா மத் தரங்கா மனுடைய கால் கிட்ட வறுமையானால் லயம் ஏன் தீட்டுங்கா, அதை லயம் ஆயிடுறதோ. அதே விதமா ஆபத சண்டிதாவுமே, உங்களுடைய ஆபத்துகள்லாம் என்னுடைய காலடிக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டாமா? அந்த பகவத் பக்தி நமக்கு இருக்குமையானால் நிச்சயமாக வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அந்த பக்தியான உங்களுக்கு ஞானத்துக்கே கொண்டு வந்துடும். அதான் சொல்றார், யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யஸ்யதி பாண்டவா. இப்பொழுது அது இது எனக்கு சேரணும், எனக்கு போயிடுமோ ஒரு பயம் அல்லவா? அந்த பயமெல்லாம் போயிடுமே. துங்கா யஸ்யதி பாண்டவா ஏன பூதான்யசேன லட்சியாத்மன்யதோமயே ஏன. எதனால்? எல்லா பிராணிகளும் எல்லாமே என்னுடைய ஆத்மாவைத்தான். பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் என்னிடத்துலதான் இருக்கு. எப்படி? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் விஜாந்தம். கண்ணாடியில பார்க்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம் வெளியில இருக்கு, கண்ணாடியில பார்க்கிறோம். கண்ணாடிக்குள்ள என்னென்னமோ காணப்படுறது அதெல்லாம் இங்க இருக்கு. கண்ணாடிக்குள்ளயா இருக்கு, இல்ல வெளியில தான் இருக்கு. அதே போல உள்ள இருக்கிற பதார்த்தங்கள்லாம் நம்ம வெளியில அனாவசியமா பார்க்கிறோம். உள்ள இருக்கிற பதார்த்தம் என்ன? ஆனந்தமான ஒரு சுரூபம். அதை மறைச்சு
மாய மறைச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கோம். இது கஷேத்திர கஷேத்திரஜ ஈஸ்வர ஏகத்துவம் சர்வோபனிஷத் பிரசித்தம் திரட்சதை இத்தியர்த்தா. கீதா ஸ்லோகத்துக்கு என்ன சார் அர்த்தம்? இந்த ஜீவன் என்ன பரமாத்மா என்ன இந்த ரெண்டும் சேர்ந்து சகல பிரபஞ்சமும் ஒரே தத்துவம் தான் என்கிற பிரசித்தம் சர்வோபனிஷத் பிரசித்தம் பசியசி. இதைத்தான் கீதை சொல்றது. சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீட்சதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். ஞானத்திலேயே சாத்விக ஞானம், ராஜச ஞானம், தாமச ஞானம் அப்படி நிறைய எல்லாத்தையும் மும்மூணா பிடிச்சுட்டு இருந்தார் 18ஆம் அத்தியாயத்துல. சொல்றார் சாத்விக ஞானம் என்ன? சர்வபூதேஷு ஏனைகம். எல்லா பிராணிகள்லையும் ஈரும்பு 84 லட்சம் ஜீவராசிகள்ல இருக்கக்கூடியதான சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவானது பாவமவ்யயம் மீட்டது. இதுதான் உத்தமமான ஒரு பாவம், அழியாததான பாவம். இந்த தத்துவம் இருக்கே ஆத்ம தத்துவம் என்னைக்கும் அழியாதான ஒரு தத்துவம். அவிபக்தம் விபக்தேஷு. ஒரு நாளும் மாறாது சார். அது மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள்ல மாறாம காணப்படுகிறது. கையில வளையலையோ மோதிரமோ அல்லது தோடோ செங்கிலியோ எதுவா இருந்தாலும் பேரு மாறுறது, ஷேப் மாறுறது, உள்ள இருக்கிற தங்கம் மாறல. எல்லாத்துக்குள்ளும் இருக்கிறது தங்கம் தான். அதே போல காரண பொருளானது மாறாது. தனித்தனியான காரியங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கும். அதனால செய்யப்பட்டதான பொருள்கள் மாறவும் வெவ்வேறு உருவத்தையும் வெவ்வேறு பெயரும் அடையும். ஆனா மூலப்பொருளானது ஒரே மாதிரியா இருக்கு. சகல பிரபஞ்சத்துக்கு மூலமான பொருள் பரமாத்மா, அவர் தான் எதிர்க்க இருக்கிறவர் அப்படின்னு. சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீட்சதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம் இதி அத்வைதாத்ம ஞானம் சமயக் தர்சன நித்யுக்தம் பகவதாபி சொன்னார். தஸ்மாத் ஆத்மன்யேவ ஈஸ்வரே மனோததீதா. இத்தனை சொன்னதுக்கு என்ன தாற்பயம்? எதை நீங்க பண்ணணும்? ஈஸ்வர ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவில நாம் எது தோணிக்கொண்டிருக்க இந்த ஆத்மாவை பரமாத்மா என்று அதுல மனசை செலுத்துங்க. நம்ம அதுல தவிர மீது எல்லாத்திலையும் மனசு செலுத்துறோம். நமக்கு காசு, புகழ், லோகத்துல ஷோ வேணும், 10 பேர் என்ன நன்னா இருக்குன்னு சொல்லணும். இதுல நம்ம மனசு போறதே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாவை நினைச்சோமா? நினைக்கிறதான். தஸ்மாத் ஆத்மனி ஈஸ்வரே மனோததீதா. அதே போலயே பூதாத்மா தேந்திரியாத்மா பிரதானாத்மா ததா பவான் ஆத்மா பரமாத்மா துவமேக பஞ்சதாஸ்திதா. ஒரே ஸ்வரூபம் தான். விஷ்ணு புராணத்துல சொல்றது உலகமாகவும் புலன்களாகவும் பிரதானமாகவும் ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிற ஒரே ஒருவர் தான். ஒரு பராத்தமே 5 விதமாக காணப்படுகிறது. ஆயால் இருக்கிற தத்துவம் ஒண்ணு. கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அந்த தத்துவமாகத்தான் இருக்கு. அதவா பகுமைதேன கிம் ஞாதேன தவ அர்ஜுனா விஷ்டப்யாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகது அதவா பகுனா ஏதேன. இப்படி அனாவசியமா பேசிட்டே இருக்கிறதுல என்ன தாற்பயம்? சுருக்கமாக சொல்ல பாருங்க. கிம் ஜாதேன தவ அர்ஜுனா கிம் ஞாதேன. இதெல்லாம் அறிந்து உனக்கு என்ன வேணும்? விஷ்டப்யாஹமிதம் கிருஷ்ணம். இவ்வுலகம் முழுக்க வியாபித்து நான் ஒருவனே இருக்கிறேன். அந்த விஸ்வம்ங்கிற பதார்த்தத்துக்கு வந்துட்டேன். விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரா. உலகமாக யார் இருக்கேன்? நான் தான் இருக்கேன். இது எல்லாத்தையும் வியாபித்து விஷ்டப்யாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகது. அதுல ஏகாம்சேன ஒரு அம்சம் தான். என்ன சார் இப்படி சொல்றேன்னு? அந்த பரமாத்மா முழுக்க பாதோஸ்ய சர்வா பூதானி 14 புவனங்கள் அவருக்கு ஒரு பாதம் தான். அதுக்கப்புறம் என்னடா திரிபாதோர்புதை புருடா. அதுல 3/4 போர்ஷன்ஸ் மேல இருக்கான். அப்ப அவர் யார் சார் கண்டுபிடிக்கிறது? முழுக்க ஒரு பாதம் தான். 14 புவனங்கள் அண்டங்கள் எல்லாம். அந்த தத்துவம் இதை வியாபிச்சிருக்கு. காலாதீதமா இருக்கு, தேசாதீதமா இருக்கு. இந்த தேசம் ஸ்பேஸ், காலம் டைம், இந்த 2 கான்செப்டும் நம்மளால ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். ஸ்பேஸை டிரான்ஸ்மெண்ட் பண்ணி இருக்கு, அதை கடந்து இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவத்தில் ஒரு கதை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ராஜ்யம் எல்லாம் நடக்கிறது. ஒரு பிராமணன் தன்னுடைய குழந்தை பிராணனை விட்டுட்டான்ட்டு தர்மபுத்தருக்கு முன்னால அரண்மனைக்கு முன்னா அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னு அவன் குழந்தை போனதை கடலையா? என்ன தர்மராஜா அவனுடைய ராஜ்யத்துல இப்படி நடக்கலாமா?
உலகம் முழுக்க தர்மம்னு சொல்றாளே, தர்மம் இருந்தால் இது என்ன விசேஷம்னு நஸ்ம பாலா விருத்தாக பாலானாம் பிரேதகாரியாணி குர்வதே. ராமாயணம் பார்த்த ஒரு கலம் என்னென்ன, பெரியவாள் அவ இருக்கும் பொழுது சின்னவாளுக்கு ஔஷத கர்மா பண்ண மாட்டான். ரொம்ப பெரிய கலம். ஆகையால் நான் பெரியவனா இருந்துட்டு இருக்கேன், சின்ன வயசுல என் குழந்தை பிராணம் விட்டானே, இது எப்படி ஆச்சு? ஆகையால் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அரசாங்கத்துல ஏதோ தர்மம் அதர்மம் இருக்குன்னா தர்மபுத்திர பார்த்தேன். என்ன பண்றது? அர்ஜுன் தான் அனுப்பிச்சார். அர்ஜுனனை போய் பார்த்தா எங்க அர்ஜுனர்? அர்ஜுனனை போய் பார்த்தா ஒன்றும் சரியா வரல. கடைசியில என்ன பகவானை பார்த்தார். பகவான் கேட்டே பகவான் சொன்னா சரி போவோன்னு. எங்கன்னு இந்த 17-14 கோணங்களை தாண்டி 3 கோணங்கள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு சின்ன ஓட்ட வழியாக இதுக்கு வேலை போயிட்டாராம். இந்த ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த ஸ்பியர் எல்லாம் தாண்டி அது ஒரு சின்ன ஓட்டை யதாரத சக்கரம். இந்த தேர் தட்டு இருக்கிற தேர் சக்கரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த அச்சாணி இருக்க, அந்த அச்சாணி போடுறதுக்காக ஒரு ஓட்டை இருக்க, அந்த ஓட்டை அளவுக்கு இருக்கான், அதுக்குள்ள பூந்தாளாம் போய். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வெகு தூரம் அவ பறந்து அப்படியே போனா அங்க ஒரு லோகம், அந்த லோகத்துல இந்த பையன் இருக்கான். பையனை பிடிச்சு அங்க இருக்கக்கூடியதான விட்டுட்டு இது போல இந்த பையனை கொடுங்கோ அப்படின்னு சொன்னேன். இங்க வரதே கேட்டா வந்தா திரும்பி போக முடியாது. என்ன பண்றது? அப்புறம் பகவான் வாழ்ந்த சொல்லி இது போல எல்லாம் இருந்திருக்கு, இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுன்னு வந்து கொடுத்த. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி எங்கேயோ இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தா, இது எங்க இருக்கு? நாம் 17-14 கோணங்கள் தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மேலேயும் ஒரு தத்துவம் இருக்கு. அதனால காலாதீதமாகவும் தேசாதீதமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இதான் நீங்க பூஜை பண்ணும் பொழுது தேசகால அபரிச்சன்னா அப்படிங்கிற தேச காலங்களை தாண்டின ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் தான் சொல்றார். விட்டபியாக நிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் இதிச்ச அவித்யோபாதி பட்சேது பிரமாணவாத சமஸ்தி ஏக ஏவ மகானாத்மா சோஹங்காரோபிதீயதே சஜீவா சுந்தராத்மேதி கீயதே தத்துவ சிந்தகை ஏக ஏவ மகானாத்மா. இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். அது என்ன ஆயிடுது? உங்க மனசுல பிரதிபலிச்சது. உங்க மனசுல பிரதிபலிச்சதுமே நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரிஜினலை விட்டுவிட்டு இதை எடுத்துட்டு இருக்கோம். பக்கத்துல மனுஷன் அப்படித்தானே. சாதாரணமா இருக்கிற பதார்த்தம் உண்மையா இருக்கிற பதார்த்தத்தை விட அந்த டூப்ளிகேட்டா இருக்கக்கூடியதான பதார்த்தம் தான் மோது ஜாஸ்தி வருது. பாருங்க, அதுல ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா ஒரிஜினல் இருக்கிறது அது அப்படியே இருக்கு. அதே மாதிரிதான் என்னாச்சு, சஜீவா சுந்தராத்மேதி கீயதே தத்துவ சிந்தகை. பரமாத்மா விட்டுவிட்டார். இது எதனால வந்ததோ அந்த பரமாத்மா விட்டார். இந்த மனசோட கூடின ஒரு தத்துவம் இருக்கு பட்சல, இந்த தத்துவத்தை இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுதான் வசத்தின்னு ஜீவித்து நடந்துட்டு இருக்கார். அதே போல விவேத ஜனகே அஜானே நாசமாத்தியந்தி கேங்கதே ஆத்மனோ பிரம்மணோ பேதம் அசந்தம் கரிஷ்யதி. நம்மளையும் பரமாத்மாவும் பிரிக்கக்கூடியது என்ன? அஜானம், அறியாமை. இந்த அஜானத்தினால்தான் நமக்கு இத்தனை ப்ராப்ளமும் வந்திருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். வஸ்துதா என்ன, பரமனை நாம் அறிந்து கொள்ளலை. ஏன் அறிந்து கொள்ளலைங்கிறது ஒரு கேள்வி, ஏன் மறந்தோன்னு ஒரு கேள்வி. ஏன் மறந்தோங்கிறதுக்கு ஆன்சர் கிடையாது. அது எப்படி சார் ஆன்சர் கேள்வி இருக்குமா? என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் உங்களை, நீங்க வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், நிச்சயமா வரேன், உங்க கேலண்டர்லயும் எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா என்ன ஆச்சுன்னாரு, வரவே இல்லை. வரலைன்னா இவர் வரலைங்கிறத நோட் பண்ணினேன். ஒரு 10 நாள் அப்புறம் வந்து கேட்டார், என்ன சுவாமி என்ன ஆச்சுன்னு. அடாடா ஆயிடுச்சா கல்யாணம், நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிற. என்னது இந்த தேதியில வரணும் சொல்லி இருக்கேனே, மறந்துட்டேன் சார். இப்ப மறந்தேன்னா ஏன் மறந்தேன்னு கேள்வி போயிடும். தலையெழுத்து மறந்தேன்னு வேணா சொல்லலாமே தவிர மறதிக்கு ஏன் மறந்தேங்கிறது வழியே கிடையாது. மறதிக்கு காரணம் நமக்குதான் பகவானுடைய அனுகிரகம். மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனஞ்சா. உங்களுக்கு ஞாபகம் வரதோ மறக்கிறதோ எதனால? பரமாத்மாவனால, அவ்வளவுதான். வேற எதனாலையும் மறந்தேன்னு சொன்னா மறதிக்கு காரணம் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. மறந்து போறது எதனாலேங்கிறதுக்கு அதுக்கு காரணங்கள் சொல்வேன். இந்த விஷயம் ஏன் மறந்ததுன்னு அதுக்கு காரணம் கிடையாது. சாதாரணமாக மறதிங்கிறது வயசா எடுத்தோம்னா வரும். ஓல்டேஜ்னால சில விஷயங்கள் மறந்து போயிடும், ஆக்சிடென்ட்னால சில விஷயங்கள் மறந்து போயிடும். தலையில் அடிபட்டது சார், மண்டியில் அடிபட்டது,
பழசெல்லாம் மறந்து போயிட்டேன். சில சமயத்துல என்ன ஆகும், வியாதியினால சிலது மறந்து போயிடும், காலத்தினால மறந்து போயிடும். ரொம்ப நாள் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், நம்ம சின்ன வயசுல படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும், நேற்று கேட்டதே இன்னைக்கு ஞாபகம் இல்லைன்னு ரொம்ப பேருக்கு என்ன அதே தானே சொல்றாரு. இது இவர் 10 வருஷமா அதே தான் சொல்றாரு சார் தரோம். என்னடா அந்த டோன் ஒரே மாதிரி இருக்கு, வேற வட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாளே தவிர வஸ்துத என்ன, மனுஷனுடைய மனது தானா காலத்தினால வரலாம் இந்த காரணம். ஆனா ஒரு விஷயத்தை ஏன் மறந்து காரணம் சொல்ல முடியாது. இந்த மறதிக்கு காரணம் பின்னால அஞ்ஞானம். அந்த பரமாத்மாவை மறந்தோம். ஏன் மறந்தோம்? லோகத்துல இன்னொன்னு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு அதனால மறந்தோம். எதை அட்ராக்ட்? லௌகிகமான விஷயங்கள் நம்ம மறந்தது, நம்மள பிடிச்சுட்டு, ஆகையால் இதை மறந்தோம். சில பேருக்கு நான் உபதேசம் வாங்கி இந்த மந்திரமே மறந்து போச்சு. ஏனடா ஜபித்தா தானே, காயத்ரி மந்திரமே மறந்து விட்டான் சார். என்ன ஆச்சுன்னா ஜபிக்கல கொஞ்ச நாள் ஆச்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அவனை மறுபடியும் இது என்னது மறுபடியும் சொல்லுங்கன்னா நியாயமா அது விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. அதனாலதான் விடாம பண்ணணும். காலமே மத்தியானம் சாயங்காலம், காலமே மத்தியானம் சாயங்காலம் விடாம பண்ணிட்டே இருக்கணும், மறக்கக்கூடாது நீங்க. ஏன்னா இது ஒண்ணுதான் உங்களை காப்பாற்றும். வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் அதை காப்பாற்றக்கூடியது இது ஒண்ணுதான். ஏன் இதை மறக்கப்படாதுங்கிறதுக்காக தான் தினந்தோறும் 108 தரம் பண்ணுதோ. காலமே 108, சாயங்காலம் 108, ஈவினிங் மத்தியானம் 108 சொல்லுவோம். நீ ஏன் சொல்றா? இது காரணம் இல்லை. ஏன்னா அந்த பரம்பொருளை நாம மறந்துவிட்டோம். மறதிக்கு காரணம் வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்கள்ல நம்மளுடைய மனசு பராங்குவயம்போ தஸ்மாத் பரான்பஸ்ய தினாந்தராத்மன். வெளிப்பொருளை பார்க்கும்படி சுட்டி பண்ணிவிட்டார் பகவான். கண்ணு, காது, மூக்க, நாக்கு எல்லாமே உலகத்தை பார்க்கிறதை ஒழிய தனக்குள்ள பார்க்கல. அந்த பரம்பொருளானவர் தனக்குள்ள பிரகாசிக்கிறார், சுவப்பிரகாசமாக எங்கும் இருக்கார். ஆனா தோணுவது இங்கத்தான். ஆயால் இதை ரொம்ப நாளா நம்ம பார்க்கல, ரொம்ப ஜன்மாவாக பார்க்கல, அநேக கோடி வருஷங்களாக பார்க்கல. எந்த பிறவையா எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம், உள்ளூர தெரியல நமக்கு. ஆகையால் மறந்து விபேத ஜனகே அஜானே. விபேத ஜனகம், நான் வேறு பரம்பரம் வேறு அப்படிங்கிற ஒரு அஜானம். அது நாசமாத்தியந்தி கங்கதே. முழுமையாக அது அழிஞ்சதுனால் ஆத்மனோ பிரம்மணோ வேத அசந்தம் கரிஷ்யதி. ஆத்ம பிரம்ம வேதத்தை யார் நாசம் பண்ணுவார்? அது அந்த வேதம் எப்படி உண்டாகும்டா? அது நம்மளுடைய ஸ்வரூபமே பரமானந்தமான ஒரு ஸ்வரூபம். சாஸ்திரம் சொல்றது விஞ்ஞானமானந்தம் பிரம்மா, ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தை நாம் மறந்து எப்ப பாருங்க துன்பத்தோடய இருக்கும். யார கேளுங்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டே. எப்ப பார்த்தாலும் பொழுது இல்லை, எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை. இந்த கவலைக்கு காரணம் என்ன? நிஜமாக கவலை உங்களுக்கு சேர்ந்ததா? கவலை இருக்கா? முதல்ல பாருங்க. கவலை படுறேங்கிறது அப்புறம். நிஜமாக கவலை இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன்? உங்களுடைய ஸ்வரூபம் பரமானந்தமான ஒரு ஸ்வரூபம். சாஸ்திரம் பொய்யாகாதுன்னு, மனுஷனுடைய அனுபவம் பொய்யாகலாம். ஏன்? இல்லாத அனுபவங்கள் நமக்கு வருது. ஒரு மனுஷனுக்கு கையே இல்லை, ஆனா அவன விரல்ல வலிக்கிறதுதான். கையே இல்லையே விரல எப்படி வளர்க்கறதுன்னு டாக்டரை போய் கேட்டேன். அவர் சொல்றார், உனக்கு கை இல்லையே தவிர கையில வலின்னு காட்டக்கூடியதான அறிவு இருக்கோ இல்லையோன்றாரு. பிரெயின்ல ஒரு போர்ஷன் இருக்கிறதா, அந்த போர்ஷன் சொல்றது உங்களுக்கு கையில வலி. வலிங்கிறது கையில இல்ல, வலிங்கிறது எங்க சொல்றது உங்களுக்கு? அந்த பிரெயின்ல ஒரு போர்ஷன் சொல்றது மனுஷனுக்கு. அது இருக்கோ இல்லையா? அது அப்பா சொல்றது. ஒரு கையே இல்லையே எப்படியா வலிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. வலிக்கிறதுங்கிறான் தெரியுது. ஆகையால் உலகத்துல நடக்கக்கூடியதான பொருள்களும் உள்ளூர ஏதோ நடக்கிறது இவனா தெரியும். நாம் ஒரு பொருளை சாப்பிடுறோம், அதனால நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. இந்த ஆனந்தமானது பொருள்னால வந்ததா இல்ல எதனால வந்ததுன்னு ஒரு பெரிய டிஸ்கஸ். அவர் சொன்னார், மோட்சம் வந்தா ஒரே ஆனந்தம் சார், முக்தி தான். அதுக்கு என்ன சிவானந்தம்? சிவன் ஒருத்தர் பேரு, அவர் அனுபவிக்கிற ஆனந்தம், அதனால சிவானந்தம்னு இல்லை. சிவானந்தம்னா மங்களமான ஒரு ஆனந்தம், ஒரு துன்பத்தினுடைய ஒரு சம்பந்தமே இல்லாதான ஒரு ஆனந்தம். இப்பவும் நமக்கு ஆனந்தம் இருக்கு, ஆனா அந்த ஆனந்தத்துல ஒரு பயம் இருக்கு.
நிறைய காசு வந்தது, இந்த காசு செலவாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. உடம்புல சக்தி இருக்கும்போது இந்த சக்தி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பயமா இருக்கு. ஏன்னா 85 வயசு தாத்தாவை பாக்குறேன், அவர் உட்கார்ந்தா எதுக்கு ஐயாங்கிறார். நம்ம உட்கார்றப்போ கம்மனை சக்கரை எழுதுகள், அவர் அப்படி கஷ்டப்படுவாரு. அப்புறம் நினைக்கிறோம் வயசானா இப்படிதானோ, கம்ப வச்சுதான் நடக்கணுமோ, சேர்னோ தண்டேன வஞ்சதை ஸ்ருதி சொல்றது அப்படி ஆயிடுமோ, நம்ம இப்படி எல்லாம் பயம் இருக்கா இல்லையா? காசு இருந்தால் பயம், பலம் இருந்தால் பயம், இது போயிடுமோ எனக்கு, அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் மறந்து போயிடுமோ. அன்னைக்கு சொல்ல வேண்டிய ராமநாமாவை இன்னைக்கே சொல்றேங்கிற ஒரு கவி. விவகாரம் என்ன, கண்டாவரோதன சமயே ஸ்மரணம் குதஸ்தே, கபம் வாதம் பித்தம் என் கழுத்தை அடைக்கும் சமயத்துல, பிராணம் போற சமயத்துல எனக்கு ராமாங்கிற எழுத்து என் வாக்குல இருந்து வருமா, நான் இன்னைக்கே சொல்லி விடுறேன் சுவாமி என்னை காப்பாத்துங்கிற அப்படின்னா பயம் இருக்கா இல்லையா? நல்லா யோஜனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொன்றுலையும் பயம் இருக்க. ஆனால் மோட்சத்துல ஒரு பயமும் இல்லை. விவேக ஜனகே அஜானே நாசமாத்தியந்தி கங்கதே, ஒரு பயமும் இல்லை, ஒரு ஆனந்த வடிவமாகத்தான் இருக்குங்க. ஆனா இந்த ஆனந்த வடிவமா இருக்கும் பொழுது, அந்த மோட்சத்தில் நீங்க சொல்லும் பொழுது ஆனந்தம் ஒண்ணு இருக்கு, அதை நான் அனுபவிக்கிறேங்கிற நிலை இல்லையா? இப்பொழுது நமக்கு ஒரு நிலை இருக்கு, என்னது, வெள்ளம் இருக்கு, வெள்ளத்தை வாயில போட்டுக்கிறோம். வெள்ளத்தை வாயில போட்டுனதுமே நமக்கு என்ன திரிப்பா இருக்கு, ஜம்மன் இருக்கு. ஸ்வீட்டு சொல்லப்படாத வெள்ளங்கிற இடம் என்ன, ஏதோ ஒண்ணு சொன்னா வாயில போட்டு இருக்கு. இப்ப என்னாச்சு, வெள்ளத்துல ஒரு திரிப்பு இருக்கா, இல்ல உங்களுக்கு திரிப்பு வேற எங்கேயாவது இருக்காங்க? நிஜமா வெள்ளத்துல திரிப்பு இருக்குன்னு, ஆனால் வெள்ளத்தை யார் யார் சாப்பிடுறானோ எல்லோருக்கும் திரிப்பு வரணும், எல்லாரும் இஷ்டப்படணும். அப்படி இருக்கா சார்? சின்ன குழந்தைக்கு, ஒரு குழந்தை அதுக்கு வெள்ளத்தை தடவைனா சூக்கிருத்திய தியாகாதும்பா, தூணு துபித்து. என்னன்னா அந்த குழந்தைக்கு மந்தம் பண்ணி இருக்குன்னு பாட்டி. மந்தம் பண்ணினா சரீரத்துல மாந்தியம் இருக்குன்னா திதிப்பானது கசக்குமா, இல்ல வெள்ளத்தை கொடுத்தா அந்த கதைக்கு தூணு துப்பித்த அப்படின்னா இன்னும் மந்தம் இருக்கு, அதுக்கு மருந்து போடுதா அப்படின்னு. இப்ப வெள்ளத்துல நிஜமாகவே ஒரு சுகம் இருக்குமையானால் அந்த சுகமானது எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு விதமாகத்தானே இருக்கணும். வெள்ளம் மாறலையே, அப்ப சமயத்துக்கு தகுந்த போல அந்த சுகம் மாறுகிறது என்றால் வெள்ளத்துல ஒரு சுகம் இல்லை. ஆனா என்ன நடந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படின்னா, வெள்ளத்தை வாயில போட்டணும். இந்த நாக்குல வெள்ளம் இருந்தா தான் அது திதிக்கும், கையில வெள்ளம் இருந்தா திதிக்காது. ஏன்டா கையும் தோல் தானே, நாய்க்கும் தோல் தானே, நாம நாக்கும் தோல் தானே சார், ஸ்கின் தானே. அது என்ன விவகாரம், இது இந்த சம்பந்தம் இல்லை, அதுல வேற சம்பந்தம். அந்த நாக்கிலேயே ஒரு இடத்துல வெள்ளத்தை வச்சா தான் திதிக்கும், அதை நாக்கில் நுனியில வச்சுட்டா தான் திதிக்கும். நாக்க நடுவுலயோ உள்ளேயோ வச்சுட்டா திதிக்காது. அதுக்கு போய் பாருங்க வெள்ளத்தை எழுதுங்க. ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு இடத்துலதான் நாக்கு அறியுது. ஆனா என்ன பண்றது, அந்த வெள்ளத்தை வெட்டதுன்னு அந்த நாக்கானது என்ன பண்றது, ஜலத்தை சொல்றது. அந்த ஜலமானது அந்தந்த இடத்துல பரவுறது ஏதோ உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தேன்னா திதிப்புங்கிறது நாக்கு நுனியில தான் பாக்குறேன். ஆகையால் தான் தேனையோ சர்க்கரையோ கொடுத்தா குழந்தை என்ன பண்றது, நுனியாக்கதான் வச்சுக்கிறது. அதே மாத்திரை கொடுங்க, அது உள்ள போட்டுக்கிறது. ஏன்னா அது கசக்க முழுக்க. அப்ப என்ன, இந்த விவகாரம் முழுக்க அந்த திதிப்பு இவைகள்லாம் எங்க தெரியுது, நாக்கில பட்டா தெரியுது. சரி, கையில 1/2 மணி நேரம் 5 மணி நேரம் வெள்ளத்தை வச்சுட்டா திதிப்பு தெரியாது, அது நாக்கில வச்சுட்டா தான் தெரியும். நாக்கில வச்சுட்டதுன்னே திதிக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிடுறத, அந்த வெள்ளமானது உங்களுக்கு திதிப்பை கொடுத்ததா இல்ல வேற ஏதாவது கொடுத்ததான்னு இல்ல, வெள்ளமானது நாக்கோட சம்பந்தப்பட்டதுன்னு அந்த மனசானது ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு, இது திதிப்பா இருக்கு, இது எனக்கு இஷ்டமா இருக்கு, எனக்குடையதான விருத்தியை உண்டு பண்ணிட்டு, a thought has been generated. அந்த தாட்டு தான் நீங்க அனுபவிக்கிறீர்கள். நான் சுகத்தை அனுபவிக்கிறேன் என்கிறது வெள்ளம் இல்லை, வெள்ளத்துக்கும் உங்க நாட்டுக்கும் ஏற்பட்டதான சம்பந்தம் இல்லை. ஆனா என்னாச்சு, வெள்ளமானது நாக்கோட சம்பந்தப்பட்ட பிறகு இந்த வெள்ளமானது எனக்கு சேருவது எனக்கு இஷ்டமா இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாச்சு, சுகாகார விருத்தி உண்டாச்சு. அந்த விருத்தி உண்டானதுமே என்ன பண்ணிட்டு, விருத்தியினுடைய பிரதிபிம்பம் விருத்தியில உங்க ஆத்மா பிரதிபலிச்சது. அது என்ன பண்ணிட்டு டெம்பரரியா உங்க ஆத்மாவுக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடித்தது.
அந்த அஞ்ஞானத்தை போக்கடித்தால் அந்த அஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருந்த ஆத்மா இப்பொழுது தோண ஆரம்பிச்சது. தோண ஆரம்பிச்சதுமே அந்த ஆத்மா சுகரூபமா இருக்கிறதுனால வெள்ள சுகமும் நடக்குது. ஆகையால் விவகாரம் என்னாச்சு? வெள்ளத்துல சுகம் வரல, ஆனா எதுல சுகம் வந்திருக்கு? இந்த வெள்ளமானது எனக்கு திதிப்பை இஷ்டமான அம்சத்தை தருகிறது எனக்கூடியதான எண்ணம். அது வெள்ளமே இருந்தா அப்படி இருக்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் தன்மை வசதியாக சொல்லிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருந்தது. அவர் ஊருக்கு ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசியானவர் எப்படி ரொம்ப பெரியவர், ரொம்ப மகா தபஸ்வி. ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா மனுஷியாலும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். மகா தபஸ்வியா சில பேர் இருப்பான். அவன் நினைச்சக்காரங்க அவன் வாயால் ஒரு வார்த்தை சொன்னா நடந்துடும். அப்படி இருக்கிறது ரொம்ப மகா தபஸ்வி இவர் வந்திருக்க. வந்ததுமே இந்த ராஜாவுக்கு ஒரு அகங்காரம். என்னாச்சுன்னு, தான் எல்லாத்தையும் வசதியான பதார்த்தம் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம், நல்ல ஒரு சாத்திகள் தான். ஆனா இந்த ஒரு தோட்டம் இவர் என்ன பண்ணினார், இந்த சன்னியாசிக்காக ஸ்பெஷலா பாயசம் தரம் பண்ண கொடுத்துருக்கார். பால் பாயசம் பண்ணி அதுல எல்லா விதமான பதார்த்தங்கள்லாம் முந்திரி பருப்பு தேக்கப்பழம் அது இதெல்லாம் போட்டு ஜப்பம் கொண்டு வந்து வச்சிருக்கார். இவர் என்ன பண்ணிருக்கார், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அந்த சன்னியாசிக்கு தானே பரிமாறணும் அப்படின்னு நினைக்கிறார். சன்னியாசி உட்கார்ந்து இருக்கார். இவர் என்ன பண்ணார், அந்த கொஞ்சமா இலையில விட்டார். சன்னியாசி இது சாப்பிட்டார். சாப்பிட்டதுமே சும்மா இருக்கலாமோ இல்ல, இது ரொம்ப உயர்ந்ததான பதார்த்தம், வேற எங்கேயும் கிடைக்காது. உமக்காக தனியாக நான் பண்ண சொன்னேன், ஆகையால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த சன்னியாசி பார்த்தேன். நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. சரிங்க, என்ன ஒரு சின்ன டம்ளர்ல ஊற்றி கொடுத்தேன் சன்னியாசி ராஜா. இப்ப ராஜா மாட்டிட்டார். ஏன்னா இந்த சன்னியாசியும் ரொம்ப பவர்ஃபுல். இவர் ஏதாவது வச்சா ஏதாவது ஆயிடும். இவரோ என்ன சொல்றார், அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சாப்பிட்டதுமே அவர் என்ன பண்ணாங்க, இன்னொரு டம்ளர் கொடுத்தாரு ராஜாவுக்கு. எப்ப எப்படி இருக்குன்னு, ரொம்ப நன்னா இருக்குங்க. போட்டார். இல்ல இது கிடைக்காத பொருள்னா அது ரொம்ப விசேஷமா எனக்காக பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு டம்ளர் சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு, நன்னா இருக்குங்க. நாலாவது டம்ளர் திருப்பி போட்டு கொடுத்தார். சாப்பிடுங்க. ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நோன்னு சொல்ல முடியல, சாப்பிடுங்கிறாரு. இது கிடைக்காதுன்னா ரொம்ப விசேஷம்னா சாப்பிடுங்க அப்படிங்கிற. இப்ப எப்படி இருக்குன்னு, போடு குறிக்கல. இன்னொரு தினம் சாப்பிட்டேன், வேண்டாம் விஷம் மாதிரி இருக்குட்ட. இவ்வளவு வசதியான பதார்த்தம் குடிக்கலைங்கிற. அப்ப தெரிஞ்சுங்க, பாயசத்துல சந்தோஷம் இல்லை. சந்தோஷமானது எங்க இருக்கு, நம்ம எண்ணத்துல இருக்கு. நமக்குள்ள இந்த பாயசமானது எனக்கு இன்பத்தை கொடுக்கும் எனக்கூடியதான ஞானம் உங்களுக்கு. அந்த ஞானம் தான் விஷயானந்தம்னு பேரு. விஷயானந்தமானது உங்க ஆத்மானந்தம் தான். விஷயானந்தம் விஷயத்துல இல்ல. விஷயானந்தம் விஷயத்துல இருக்குமே, ஆனால் அவ்விஷயம் எல்லோருக்கும் எப்பொழுதும் இன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கணும். அப்படி இல்லையே. ஒரு காலத்துல இன்பத்தை கொடுக்கறது, ஒரு காலத்துல துன்பத்தை கொடுக்கறது, ஒரு காலத்துல அது சாதாரணமாக இருக்க. ஆகையா இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன, நம் மனதில் இருக்கக்கூடியதான அறியாமை. நாம் என்ன பண்ணிருக்கோம், வெகு நாட்களாக இதெல்லாம் இந்த திணிப்பான பதார்த்தங்கள்லாம் நமக்கு இஷ்டம் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு மனசுல சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினால இதை கண்டதுமே நமக்கு பிடிக்கிறது. நெருப்பு கோழிக்கு நெருப்பு சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும், கேடுபட்டிருக்கலாம். அதே போலயே இந்த ஒட்டக வருதுல துன்பமுள்ள சாப்பிடுறது, அது எப்படி இதுக்கு சந்தோஷமா இருக்கும். துன்பமுள்ள காதுக்கு தைச்சா நம்மளால முடியல, துன்பமுள்ள சாப்பிடுறது கிரமேல கம்முன்னு பேர் இருக்கு. ஏதோ துன்பமுள்ள சாப்பிடக்கூடியது, அது சாப்பிட்டா அது சந்தோஷமாகத்தான் இருக்கு. அது ஒண்ணும் ஆகலன்னு அது இனிமையாக ரசித்து சுவைச்சு சாப்பிடுறது. காக்கா வேப்ப பழத்தை சாப்பிடுறது. வேப்ப பழம் கிட்ட வந்தாலே நமக்கு கசக்கிறது, காக்கா சாப்பிடுறது காரணம் என்னன்னு அதையும் சுட்டி பகவான் பண்ணியிருக்காரு. அதனுடைய மனசுல அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால்தான் இதை நான் கூட்டால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனசு. ஆகையால் விஷயத்துல சந்தோஷம் இல்லை, சந்தோஷமானது உங்க ஆத்மாவில இருக்கு. இத பஞ்சதசிங்கிற ஒரு கிரந்தத்துல வித்யாரண்யான் சொல்லும் பொழுது விஷயானந்தம் ஒரு பிரகரணம். அந்த பிரகரணத்துல அவர் சொல்ற, ஒரு நாய் என்ன பண்ணிட்டான், ரோட்ல போச்சு
அது ஒரு எலும்பு துண்டை கடிச்சது. கடிச்சதுமே ஒண்ணும் தெரியல. அது என்ன பண்ணிட்டு வெகு நேரமா அது கடிச்சதா, கடிச்சு கடிச்சு கொஞ்ச நாளைக்கு அதனுடைய பல்லுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது, வாக்குல இருந்து. அந்த ரத்தத்தை சுவைத்தது. சுவைத்ததுமே அதுக்கு ஒரு கிரமம் வந்துருது. ஏன் இந்த எலும்புல இருந்து தான் ரத்தம் வருது, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தன்னுடைய ரத்தத்தை தான் சுவைத்து அது எலும்புல இருந்து வருதுங்கிற ஒரு கிரமத்தினால மறுபடியும் கடிச்சது. இப்படி கடிச்சு மறுபடியும் ரத்தம் வந்து மறுபடியும் சாப்பிட்டு அது என்ன ஆச்சுன்னு, அதுக்கப்புறம் அதை விட்டு போயிடுதுன்னு மேல கடிக்க முடியாத 10 நாள் அதனுடைய வாக்குல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு, ஒன்றையும் சாப்பிட முடியல. இதுதான் மனுஷன் பண்ண போயிடும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் சட்ட திறவரைதாதி போகங்களை அனுபவிச்சு இதுல இருந்து சுகம் வருது, இதுல இருந்து சுகம் வருது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். இது வேணும், இந்த ஆடை கட்டிட்டா நன்னா இருக்கு, இது வச்சுட்டா நன்னா இருக்கு, இவளோட வச்சுட்டா நன்னா இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து இந்த விஷய போகங்கள்ல இவன் இருந்து கொண்டிருக்கானே ஒழிய இவன் அனுபவிக்கக்கூடியதான ஒவ்வொரு போகமும் இவனுடைய ஆத்மாவுக்கு சென்று, அந்த ஆத்மா தான் பரமாத்மா. ஆகையால் பரமாத்மா தெரியலேன்னு சொல்லல, மறந்துட்டு இன்னைக்கு அப்பப்ப ஞானம் வருது. இந்த விஷயானந்தத்தை ஏன் பகவான் நமக்கு சுட்டி பண்ணினார், அந்த மோட்சானந்தத்தை நீ அனுபவிக்கணும். அதை எப்படி சார் அனுபவிக்கிறது? விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிங்க. விபேத ஜனகே ஞானே நாசமாத்தியந்திகே கதே. இந்த நான் வேறே பரமாத்மா வேறே எனக்கூடியதான ஒரு வேதத்தை கொடுக்கக்கூடியதான அஜ்ஞானமானது நாசம் அடைந்தால் ஆத்தியந்திகம் கதே, ஒரு உறுத்தி வந்து போனா போறாது, முழுமையாக போகணும். ஆத்மனோ பிரம்மணோ பேதம், ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் அசந்தம் கம் கரிஷ்யதி. பராத்மனோர் மனுஷ்யேந்திர விபாக அஜ்ஞான கல்பிதா. பரமாத்மாவுக்கு நமக்கும் இருக்கக்கூடியதான பேதமானது அஜ்ஞான கல்பிதா. ஷயேதஸ்ய ஆத்மபரயோ, இது போகுமையினால் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அந்த பேதமானது போகுமையினால் விபாகோ அபாக ஏவஹி, விபாகம் இல்லை. இதுதான் விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலையும் எதை கஸ்மின் கட்டா காசே ரஜோ தூமாதி பெரியுதே நான்யே மனிதம் யாந்தி தூரஸ்தா புத்திர ஜெத்வஜது. ஒரு குடத்துல ஒரு குடம் ஒரு இடத்துல வச்சிருக்கேன், இன்னொரு குடம் இன்னொரு இடத்துல வச்சிருக்கேன். இந்த குடத்துல என்ன பண்ணிருக்கான், பெருங்காயத்தை போட்டிருக்கான். இன்னொரு குடத்துல என்ன பண்ணலான்னு அந்த பன்னீரை விட்டுருக்கான். இந்த பெருங்காய குடத்துல இருக்கக்கூடியதான இடவழி இருக்கு பார்த்தா, இதுவும் ஒரே ஆகாசம் தான். அந்த பன்னீர்ல இருக்கக்கூடத்துல இருக்கிற இடவழியும் ஆகாசம் தான். ஆனா இரண்டு ஆகாசங்களும் ஒன்னாக இருக்கும் பொழுது இந்த ஆகாசம் இருக்க இந்த வாசனை அதுக்கு வரல, அந்த நல்ல மனம் இங்க வரல. என்ன சுவாமி ஆச்சுனர், எல்லாம் ஆகாசத்தோட ஒண்ணுதான். ஆனா அந்தந்த பதார்த்தத்தோட இருக்கிற சம்ஸ்காரங்கள் தான் அதுல இருக்கு. அதே போல என் மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் வேறு, உங்க மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் வேறு, மற்றவாளுடைய மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் வேறு. ஆகையால் அந்தந்த மனசுல அவ நினைச்சதான சம்ஸ்காரங்கள்னால இப்படி மாறிட்டு இருக்கு. அவ்வளவு. எதை கஸ்மின் கட்டா காசே ரஜோ தூமாதி பெரியுதே நான்யே மலினதாம் யாந்தி தூரஸ்தா புத்திர ஜெத்வஜது ததா துவந்தைரமே கைஸ்தோ ஜீவேகமலி நேக்ரதே ஏகஸ்மின் பரே ஜீவா மலினா சந்தி புத்திரஜது. ஆகையால் ஒருத்தருடைய எண்ணம் இன்னொருத்தரோட ஒன்னா இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. ஆனாலும் எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். அதே போல யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில ஆகாசமே கம்மியதா கட்டாதிஷு ப்ருதக் பவேத் ததா ஆத்மா ஏகோபி அநேகேஷு ஜலதாராதிஷு இவ அம்சுமான். எப்படி அந்தந்த ஜலபாத்திரத்துல இருக்கக்கூடியதான சூரியன் வெவ்வேறாக இருக்காரோ அதே விதமாக தனித்தனியா காணப்படுகிறாளே தவிர எல்லா தத்துவத்திலையும் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். ஆயால் இமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்கல. அந்த தெய்வதம் எது, அந்த தத்துவம் எது, இதுதான். இது பவித்ராணாம் பவித்ரம்போ, யார ஸ்மரிச்ச மாத்திரத்தினால மனசு தூய்மை அடையும். எப்படி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே, யார நினைச்ச மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறிவிடும். ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சிந்தை ரபிஸ்மிருதா. கெட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் இருந்த போதிலும் அவ பகவான நினைச்ச மாத்திரத்தினால அவ எல்லாம் கீழே போயிடுமா, அழிஞ்சு போகாத, அப்ப கீழே போயிடும். ஞானம் வந்தாதான் எல்லாம் அடியோட போயிடும். ஆகைய அந்த பகவான ஸ்மரணம் எப்பொழுதும். அதற்காகத்தான் அவர் கேட்டார் திணைகம் தெய்வதம். அந்த ஸ்வரூபம் தான் பவித்ராணாம் பவித்ரம் யோ. அது மேல மங்களானாம் ச மங்களம், வாழ்க்கையில நல்லது நடக்கிறத
இந்த நன்மை நடக்கிறதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான தத்துவம் அவர். அவர் தானப்பா திவேகம் தெய்வதம்னு கேட்கிறேன். தெய்வதம் தேவதா நான்கா, எல்லா தெய்வதைகளுக்கும் தேவத்வத்தை அறிவை உண்டு பண்றவர் அவர். ஆகியார் நகி ஞானேன சதுகம் பவித்திரம் மிக வித்தியதே. இவ்வுலகத்துல ஞானத்தை விட பவித்திரமான ஒரு தத்துவம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டதான பவித்திரமான ஒரு ஞானத்தை கொடுக்கிறவர் இந்த பரமாத்மா. ஆகையால் அந்த பரமாத்மாவே க்ஷரமாகவும் அக்ஷரமாகவும் அவர் இருக்கார். அப்படிங்கிறத க்ஷராத்மானோ ஈட்டது க்ஷரம் பிரதானம் அமிர்தம் அக்ஷரம் ஹர க்ஷராத்மானோ ஈட்டதே தேவ ஏக தஸ்யாதித்யானாத்வதீயம் தேக பேதே விஸ்வைஸ்வர்ய கேவல ஆத்மகாமா அப்படின்னு ஸ்வேதாசுந்தரோபனிடத்தும் சொல்றது. அப்படின்னு க்ஷராத்மானோ ஈட்டதே தேவ ஏக, உலகத்துல சகல பதார்த்தமும் க்ஷரமாகவும் ஆத்மாவாகவும் ஒரே தத்துவம் தான் இருக்கு. ஆயல் சர்வலோக நியந்தா, உலகத்துல சகல பிராணிகளையும் ஆட்டி வைக்கிறவர், எல்லாவற்றுக்கும் பின்னால அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான தத்துவம் பரமாத்மா அப்படின்னு பதில் சொல்லு. இதுக்கு மேல அத்தனை உபநிஷத்துல சொல்லக்கூடியதான தத்துவங்கள் ஒவ்வொன்னா சொல்லி நமக்கு முடிக்க வர. இதை மேல் பாகமானது அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.